தம்பி விஜய் சார் நல்லா இருக்குங்களா அப்படிம்பாரு. கமர்ஷியலாக வந்துட்டுருக்கீங்க, அவர் சேரன் வந்து உங்களை வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவார், அதனால் போகாதீங்கன்னு சொல்லி போச்சு, நான் விட்டுட்டேன், இப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு. இல்லை, நான் புதிய கதை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சார் டைரக்டர் வருவார். ஒரு 10 நாள் அவரும் வேலை செஞ்சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜெகண்ண படத்தில். அப்போது சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, தம்பி விஜய் சார் நல்லா இருக்குங்களா அப்படிம்பாரு. சீரியஸாக விஜய் சார்கிட்ட சொல்லி அவர் கதையை கேட்டு, ஓகே நான் பண்ணுறேண்ணா, செம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் டைரக்டர் மீட் பண்ணார். ஓகே நான் பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் யாராவது ஒருத்தங்க வருவாங்கள்ல, அது வந்து அதோட அந்த படத்தில், புதிய கதை படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து கமர்ஷியலாக வந்துட்டுருக்கீங்க, அவர் சேரன் வந்து உங்களை வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவார், அதனால் போகாதீங்கன்னு சொல்லி அதில் விஜய் சார் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் வருத்தப்பட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போச்சு, நான் விட்டுட்டேன், இப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் அவர் படத்தில் நடிக்கணுமா அப்படின்னு, எங்கன்னா இதுக்கப்புறம் அவெல்லாம் கூப்பிட போகிறாரு அப்படின்னாரு. இது வந்து எக்ஸாக்டாக விஜய் சார் சொன்ன வார்த்தை இது. இதுக்கப்புறம் எங்கன்னா கூப்பிடுவார், அவர் தான் பெரிய ஹீரோ ஆகிட்டார், பெரிய படம் அப்படின்னாரு. அப்போது நான் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், சார் விஜய் சார் வச்சு அடுத்து படம் பண்ணுறீங்களான்னு. நமக்குலாம் எங்கடா கொடுப்பாரு அப்படின்னாரு. ஸோ அது விஜய் சாரோட பர்த்டேயில் ஒரு மீட் பண்ண வச்சு அவங்க வீட்டில் விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்ப்பா என் பையனெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வந்து ஏற்படுத்துனது வந்து ஆட்டோகிராஃப் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லாமலே அட்வான்ஸ் வாங்கி டைரக்டர் வழக்கம் போல் படம் பண்ணாமல் போனதெல்லாம் அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கினதும் என்கிட்ட விஜய் சார்கிட்ட போய் கேட்குறேன், என்னண்ணா வந்தாங்களா, கமிட் பண்ணாங்களா டைரக்டரை அப்படின்னா, இல்லையே சார் இன்னும் யாரும் வரலையே அப்படின்ட்டேன். அப்பச்சன் சார்கிட்ட சொல்கிறாரு, அழகிய தமிழ் ஒன்று டேட் இது, அப்பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பச்சன் சார் டைரக்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் போல், நமக்கு தெரியாது, அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ விஜய் சார்கிட்ட போனால் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு, இல்லை சார்ண்ணே. உடனே ஃபோன் பண்ணி அப்பச்சன் சார்கிட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு, ஆமாம் கொடுத்துட்டேன்றாரு. நான் அதே வேகத்தில் வந்து விஜய் சார் திட்டுறாரு, இதெல்லாம் கேட்டு வர மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா, ஆமாண்டா அப்படின்னாரு. போங்க சார் விஜய் சார் திட்டாரு அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, கமிட் பண்ணும்போது ஒரு நடக்கும், அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது, அது வேறு நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். டேரக்டர் கடைசியில் போயிட்டு நான் 3 மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சிடறேன் அப்படின்னாரு. யார் இவர், விஜய் சாரை வச்சு 3 மாதத்தில் படத்தை முடிக்கிறேன்னாரு. தவமாய் தம்பிருந்து ஒரு பேரலாக ஒரு போண்டா, இதே மாதிரி விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு. 3 மாதம் கழித்து நான் படம் பண்ணல போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு. அதாவது இது என்னென்னா, இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு 11 மணிக்கு யூனிட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி 4 நாளாக வந்து தொடர்ந்து பேட்டா கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜெகனை வந்து அந்த யூனிட்டு மேஸ்திரி இருக்கார்ல, அவர் காலில் போய் விழ போகிறாரு டிப்பிக்கலாக, அண்ணா கொடுத்துருவாங்கண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஒரு 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 அழுகிற ஸ்டேஜுக்கு போகிறாரு. நாங்கள் எங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தங்கிட்ட வேணா வந்துடும்ண்ணா, காசு வந்துடும்ண்ணா, டைரக்டர் கொடுத்துருவாருண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் வந்து அப்படியே எங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு, டேய் உங்களுக்குலாம் இது என்ன பண்ணுவோன்னு தெரிலடா, இந்த படம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பெருசாக செய்வேண்டான்னாரு. கடைசி வரைக்கும் செய்யலை, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. இது இல்லைண்ணா, இது என்னண்ணா சார், இது ஒரு 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 ரொம்ப ஒரு மாதிரி இன்டெப்த்தான ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழல் இருந்து ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் இது கண்ணுக்கு முன்னாடி. இப்போ என்னென்னா, ஹீரோயின்ஸ் கிட்டே இவங்க பண்ணியிருக்காங்களாடா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல, ஓகே சூப்பர், அடுத்து இன்னொருத்தங்களுக்கு இப்போ நமக்கு உங்களுக்கு ஒரு பைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னாரு. சார் இல்லை இது இன்னொன்று சார், இந்த படம் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு அடையாளம் அப்படின்றது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்துறது வந்து இந்த ஆட்டோகிராஃப் படத்துக்கு பிறகு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான், ஏதாவது நான் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சீரியஸாகவே ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்படி கடந்து போகிறது வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது அவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த படத்துக்கு பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு மரியாதை ஏற்படுத்தினது இல்லை. அதுதான் இப்போ யாராவது போய் ஒருத்தங்கிட்ட கதை கேட்கணும் அப்படின்னும் போதுமே ஆட்டோகிராஃபாக வாங்க அப்படின்னு அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அங்கீகாரத்தை, அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்துனது எங்கள் டைரக்டரோட படத்தில். இப்போ வரைக்குமே அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் நடிகனாக வந்துட்டேன்,
பாண்டியராஜ் சார், ஜெகன், ஸோ சிம்பு எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 அறியப்படுற நபர்களா அப்படின்னு இருக்கிறது இல்லை. அது வந்து அது ஆட்டோகிராஃப் தான் அது. ஏன்னா அது வேலை பார்க்கும்போது திடீர்னு வந்து டைரக்டர், அது வழக்கம் போல் நடக்கிறது தான். ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு தவறு நடக்கும், அதுக்கு பக்கத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும்தான் ஒளிகடாகும். அந்த அந்த அரை அது ஆர்ட் டைரக்டர் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியானது. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப நான் அந்த கிளைமாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டைரக்டர் ஒரு ஷாட் வச்சாங்க. எல்லாரும் ஸ்டேஜில் இருப்பாங்க. இப்போது அந்த 4 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ராலி ஷாட் வச்சுருப்பாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் டைரக்டர் உட்காந்துருக்காரு மானிட்டரில். என்னவோ தெரியல, அப்படியே திரும்பி டைரக்டரை பார்த்து, சார் இது வேறு மாதிரி, இது பயங்கர ஹிட் ஆயிருமோன்னு தோணுது சார் அப்படின்னு. அப்படியாடா அப்படின்னாரு. ஆமாம் சார், இப்படி ஒரு 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 ஃப்ரேமை வந்து இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவிலையும் பார்க்கல. ஏன்னா காதலிச்ச கடந்து வந்த 4 பெண்கள் வந்து அவனோட கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனை வாழ்த்த வர்றாங்கன்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு அது ரொம்ப கனெக்ட் ஆகுது சார். அது இது இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்குள்ள மேஜிக்ஸ்லாம் இருக்குது. ஸ்னேகா மேடம்க்கு வந்து அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து அது முதல்ல லவ்வாக தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அது அப்படி தான் எடுத்துருந்து சொல்லலாம்ல சார், லவ்வாக தான் இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிளில் வந்து அது டிசைட் ஆகுது. இல்லை தொடர்ந்து அடுத்தடுத்து லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு சின்ன டயர்ட் ஆகிட மாட்டாங்களா ஆடியன்ஸு அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை இது வந்து அப்படின்னா ஃப்ரெண்டாக அது வந்து டேபிளில் மாறுது எடிட்டிங்கில். ஸோ அது வந்து ரொம்ப டோட்டலாகவே அந்த 3 கேரக்டரை விட அந்த ஸ்னேகா மேடமோட போர்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து நட்பாக பழகிறதுன்றது இருக்குல்ல, அது அந்த அந்த காலகட்டத்தில் அது இல்லை. இப்போ அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது திரையில் அது காட்டுனது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் வந்து சினிமாவுக்கு வந்து இன்னமும் மோர் எஃபெக்டிவாக இருந்தது.